சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உளவே தலை. ரயில் என்ஜின் என்ன பண்ணும், தானாகவே நகரும், மற்றதையும் இழுத்துக்கிட்டும் போகும். இந்த பொட்டி தானாக நகராது, ஆனால் இழுத்தா போகும். எப்போதுமே இந்த இழுத்தா போகிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, பொட்டி மாதிரி. மற்றவங்கள இழுத்துக்கிட்டு போகிறவங்க கம்மியாகவே இருக்கிறாங்க. அதனால் மற்றவங்களாம் அப்படி இருக்காங்களே, நாமளும் ஏன் இப்படி இருந்துட்டு போனால் என்ன அப்படின்னு நினைக்கிறவங்க தான் பொட்டிகள் தான் நிறையா. நீங்களாம் பொட்டிகள் கிடையாது, நீங்களாம் என்ஜினாகவே இருக்கீங்க. நீங்கள் கொஞ்சம் பேராக தான் இருப்பீங்க. அதாவது எந்த காலகட்டத்திலும் உங்களுக்கு அது சோறு உண்டு பண்ணிடக்கூடாது. நீங்கள் இழுத்தா வரத்துக்கு நிறைய கூட்டம் இருக்குது. அந்த என்ஜின் தானாக போகும்போது இந்த கழண்டு கிடக்கிற பொட்டியெல்லாம் சொல்லும், இங்கே பாரு இவன் குற்றம் பண்ணுறான் பாரு, குற்றம் பண்ணுறான் பாரு, சட்டத்தை மீறான் பாரு, சமூகத்தை மீறான் பாரு அப்படின்னு ஏகப்பட்ட புகாருகள்லாம் பண்ணும். ஆனால் உங்களுக்கு தெளிவாகவே தெரியும் நம்ம சரியான பாதையில் தான் போகிறோம்னு. ஆனால் அதுகளை காதிலேயே வாங்கிக்கிறது இல்லை. போயிட்டே இருப்பீங்க. போயிட்டே இருக்கும்போது இவங்க நீங்கள் புரண்டு உழுவலை தடம் புரலைங்கிறது தெரிஞ்ச பிறகு தன்னால் கோத்துக்கும். இந்த பொட்டியெல்லாம் தன்னோட கோத்துக்கணும். எப்படிலாம் சமுதாயத்தில் மாற்றங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. அதனால் நீங்கள் என்ஜின்களாக செயல்படணும். இன்னும் ஒரு அரபு பழமொழி சொல்லுது, மனிதர்களை ரெண்டாக பிடிக்காத மூணாக பிரிச்சிரு அப்படின்னு சொல்லுது. ஒன்று மூவர்ஸ், தானாக நகருவாங்க, மற்றவங்களை இழுத்துட்டு போவாங்க, உதாரணம் ரயில் என்ஜின். ரெண்டாவது மூவபிள்ஸ், தானாக நகர மாட்டாங்க, இழுத்தா நகருவாங்க, ரயில் பொட்டி மாதிரி. மூணாவது இம்மூவபிள், லாகா ஃபுட்டு, பெருசாக மரத்துண்டு குறுக்க கிடக்கும், தானே நவராது, இழுத்தாலும் போகாது, அடுத்த பாதையில் குறுக்க கிடக்கும். அதனால் எல்லாரையும் தான் நீங்கள் வாழ்க்கையில் சந்திப்பீங்க, கவலையே படாதீங்க. நீங்கள் முன்னாடி போகிறவங்க, உங்களுடைய எல்லா முற்போக்கு நடவடிக்கைகளும் நான் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லி நன்றி. பகுத்தறிவின் பல்கலைக்கழகமாக என்றும் இளமை மாறாத தமிழனாக பசுமை புரட்சியின் முதல்வனாக வாழ்ந்து கொண்டிருக்கும் ஐயா நம்மாழ்வார் அவர்களுக்கு இத்திரைப்படம் சமர்ப்பணம். பிரபஞ்சம் இதில் 1000 கோடி வளிமண்டலங்களுக்கு மேல் இருக்கின்றன. அவை ஒவ்வொன்றிலும் பல 1000 கோடி நட்சத்திரங்கள் சுழல்கின்றன. இதுதான் பால் வழி மண்டலம். இது பல 1000 கோடி நட்சத்திரங்களையும் எண்ணற்ற கிரகங்களையும் கொண்டது. இதனுள் நம் சூரியன் ஒரு சிறிய நட்சத்திரம். சூரியனை சுற்றி பல கிரகங்கள் வலம் வருகின்றன. இவற்றில் நாம் வாழும் பூமியும் ஒன்று. பூமியை பொறுத்தவரை மற்ற உயிரினங்களைப் போல் மனிதனும் ஒரு சாதாரண உயிரினமாக இருந்தாலும் நம் மனித இனத்தின் ஆற்றலும் அறிவும் அபரிமிதமானது. இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்த காலம் வரை நாம் பூமிக்கு உற்ற நண்பர்களாக திகழ்ந்தோம். காலப்போக்கில் பேராசையின் காரணமாக நாம் மனித இனம் பூமிக்கு எதிராக திரும்பிவிட்டது. இந்த அளவில் மனிதனின் கண்டுபிடிப்புகள் அவனின் வளர்ச்சிக்கு காரணமாக இருந்தாலும் அவைகளில் பல இயற்கையின் அழிவிற்கு வித்திடுகின்றன. நமது வளர்ச்சிக்காக பூமியின் வளங்களையும் இயற்கையின் நேரிகளையும் மாற்றிவிட்டால் நாளை நம் மனித இனம் பூமியை விட்டு வெளியேற வேண்டி வரும். அவ்வாறு இல்லையே பூமி ஒரு கட்டத்தில் மனித இனத்தையே அழித்துவிடும். இந்த அவல நிலை தொடர்ந்தால் 2இல் 1 நடப்பது நிச்சயம். மனிதன் ஆண்ட காலம் மாறி இன்று நாடுகள் ஆழ்கின்றன. வளர்ந்த நாடுகள் அவைகளின் நிலையை தக்க வைத்துக் கொள்ளவும் பொருளாதாரத்தை மேலும் வளர்க்கவும் வளரும் நாடுகளை அடிமைகளாக வைத்துக் கொள்கின்றன. அத்தோடு நில்லாது அவைகளின் புதிய கண்டுபிடிப்புகளை சோதனை செய்யும் கூடமாகவும் வளரும் நாடுகளை மாற்றிவிட்டன. வளர்ந்த நாடுகளின் வளர்ச்சிக்கு முக்கிய காரணமாக இருப்பது இந்தியா. இந்தியர்கள் இல்லை என்றால் இன்று பல நாடுகளில் நகரங்களே இருந்திருக்காது. அப்படி அவர்களை வளர்த்துவிட்ட நம் தேசத்தில்
இன்று எதை விதைத்திருக்கிறார்கள் என்பதை அசைக்க முடியாத ஆதாரத்தோடு இத்திரைப்படத்தில் காணலாம். இமயம் முதல் குமரி வரை அனைத்து வளங்களும் நிறைந்த நாடு இந்தியா என்பது உலகம் முழுவதும் அறிந்த ஒன்று. உயர்ந்த தோள்களைப் போன்ற மலைகள், என்றும் அதில் கொஞ்சி விளையாடும் மேகங்கள் என்று கண்கள் சிமிட்டாமல் பார்க்க வைக்கும் நிலப்பரப்புகள் நிறைந்தது நம் தேசம். அடர்ந்த காடுகள், அதில் தாவிப்பாயும் அருவிகள் என்று எத்தனையோ வர்ணிக்க முடியாத அளவு அழகுகளை கொண்டது நம் தேசம். வறண்ட பூமியும் பரந்த பாலைவனமும் கூட நம் தேசத்தில் உண்டு. நமது தேசிய மலர் தாமரை எத்தனை அழகு என்றால், அதை எந்த கோணத்தில் இருந்து பார்த்தாலும் பார்ப்பவர் மனதை கொள்ளை கொள்ளச் செய்யும். மயில் என்றால் வானம் என்னும் அளவிற்கு வான்மண்டலத்தோடு தொடர்புடையது நமது தேசிய பறவை. வீரம், விவேகம், வேகம், கர்வம் என்று எத்தனை பேராண்மைக்குரிய வார்த்தைகளை சொன்னாலும் அது நம் தேசிய விலங்கிற்கே உரியதாகிவிடும். புலிகள் இன்று இந்தியாவில் தான் அதிகமாக இருக்கின்றன. நாளைய தலைமுறை காண முடியாத ஒரு அபூர்வ இனமாக ஆகிவிடுவோம். இந்தியாவில் இயற்கைதான் இத்தனை அழகா என்றால் இல்லை.
இயற்கைக்கு போட்டியாக நம் இந்தியர்களின் படைப்பு உலக அதிசயங்களாக உலக நாகரிகத்தில் நாம் முன்னோடிகள் என்று பறைசாற்றுகின்றனர். கலை என்றால் இந்தியாதான் என்கிறார்கள். ஆம், இயல், இசை, நாடகத்திலும் நாம் தான் முன்னோடிகள். இப்படி ஏறக்குறைய அனைத்து கலைகளிலும் தொழில்களிலும் முன்னோடிகளாக இருக்கும் நாம் இன்று ஒட்டுமொத்தமாக பிற நாடுகளின் வர்த்தக தந்திரங்களுக்கு மறைமுகமாக அடிமைப்பட்டு இருக்கிறோம். பரபரவென பறந்தே சென்றாலும் இங்கே பறவைகள் இல்லை. விறுவிறுவென கடந்தே சென்றாலும் யாரையும் பார்ப்பதில்லை. பரபரவென பறந்தே சென்றாலும் இங்கே பறவைகள் இல்லை. விறுவிறுவென கடந்தே சென்றாலும் யாரையும் பார்ப்பதில்லை. நேரத்தில் இங்கு யாரும் இல்லை, நேரம் இங்கு யாருக்கும் இல்லை. வயிற்றுக்குள்ளே பூமியும் சுற்ற, உணவுக்காக வயிறுகள் சுற்ற. சாப்பிட நேரமில்லை, சாப்பிட நேரமில்லை, சாப்பிட நேரமில்லை, சாப்பிட நேரமில்லை. பரபரவென பறந்தே சென்றாலும் இங்கே பறவைகள் இல்லை. எதையோ தேடி எதனால் தேடி எதற்கோ அலைகின்றோம். பூமியை விடவும் அதிகம் ஓடி பூமியில் தொலைகின்றோம். மழையோ புயலோ வெயிலோ அனலோ சாலையில் விரைகின்றோம். நெரிசல் நிலையோ ரயிலோ நடந்தோ வேர்வையில் கரைகின்றோம். சாப்பிட நேரமில்லை, சாப்பிட நேரமில்லை, சாப்பிட நேரமில்லை, சாப்பிட நேரமில்லை. பரபரவென பறந்தே சென்றாலும் இங்கு பறவைகள் இல்லை. விறுவிறுவென கடந்தே சென்றாலும் யாரையும் பார்ப்பதில்லை. பரபரவென பறந்தே சென்றாலும் இங்கு பறவைகள் இல்லை. விறுவிறுவென கடந்தே சென்றாலும் யாரையும் பார்ப்பதில்லை. நேரத்தில் இங்கு யாரும் இல்லை, நேரம் இங்கு யாருக்கும் இல்லை. வயிற்றுக்குள்ளே பூமியும் சுற்ற, உணவுக்காக வயிறுகள் சுற்ற. சாப்பிட நேரமில்லை, சாப்பிட நேரமில்லை, சாப்பிட நேரம் இல்லை, சாப்பிட நேரமில்லை. லல
நம்மை மட்டுமல்ல, நம் குழந்தைகளையும் இந்த உணவுக்கான போராட்டம் விட்டு வைக்கவில்லை. நம் இந்தியர்கள் உண்ணும் உணவிலும் முன்னோடிகள்தான். ஆம், இந்தியாவில் மட்டும் 1000க்கும் மேற்பட்ட உணவு வகைகள் இருக்கின்றன. இதோ நம் உணவுக்கான மூலத்தை நோக்கி. சந்தைகளை தாண்டி உணவுக்கான பொருட்கள் என்றால் நம் நினைவுக்கு வருவது விவசாயி. அவன் என்றும் கடவுளின் தொழிலாளிதான். விவசாயம் இல்லை என்றால் மனித இனமே இல்லை என்று சொன்னால் மிகையாகாது.
எதில் ஒரு மனிதனுக்கு மாற்று கருத்து இருந்தாலும் உணவு என்று வந்துவிட்டால் எந்தவித மாற்று கருத்தும் இருப்பது இல்லை. ஏனென்றால் பசியற்றவர்கள் அமரர்கள் மட்டும்தான். எந்த ஒரு செயலுக்கும் எதிர்மறை விளைவுகள் உண்டு. அந்த விளைவு நன்மையை தருவதாக இருக்க வேண்டும். நமக்கு பயன்படுவதை விட அது அடுத்த தலைமுறைக்கு பயன்படுமானால் அந்த செயலை நிச்சயமாக செய்ய வேண்டும். அப்படி நம் முன்னோர்கள் செய்ததால் தான் இன்று நம்மால் வாழ முடிகிறது. அதிக லாபத்திற்காக ஆசைப்பட்டு நாம் இயற்கை விவசாயத்தை விட்டுவிட்டதன் விளைவு இன்று பெரும்பான்மையான விவசாயிகள் விவசாயத்தை விட்டு விலகி இருக்கிறார்கள். இதே விவசாயத்தால் தான் பல நூறு வருடம் முன்பு நம் தேசம் செல்வ செழிப்பு நிறைந்ததாக இருந்தது. விவசாயம் இல்லாத நாடு என்றும் பிற நாடுகளின் அடிமையாக இருக்க வேண்டி வரும் என்பது நாம் அறிந்த ஒன்று. விவசாயிகள் எல்லாம் மனித இனத்தை அழிவிலிருந்து காக்கும் கடவுளின் பிரதிநிதிகள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. செல்வம், செழிப்பு, உயர்வு, வாழ்வாதாரம் எல்லாம் இந்த நிலங்கள்தான் என்ற உண்மையை நிராகரித்துவிட்டு நாம் வானத்திலா பறக்கப் போகிறோம். பிற நாடுகளிடம் அடிமைப்பட்டு தடம் புரண்டு விட்டோமே ஒழிய கவிழ்ந்து போகவில்லை. ரசாயன உரம், தண்ணீர், நில அபகரிப்பு, ரியல் எஸ்டேட், மணல் கடத்தல் போன்ற பல உள்நாட்டு பிரச்சனைகள் விவசாயத்திற்கு இருந்தாலும் இன்று வந்திருப்பது சர்வதேச பிரச்சனை. எந்த உயிரினத்தை பற்றியும் கவலைப்படாமல் சுயலாபத்திற்காக மட்டும் இயங்கும் பல பன்னாட்டு நிறுவனங்களுள் இந்த நிறுவனமும் ஒன்று. இவர்கள்தான் நம் நாட்டின் ஒட்டுமொத்த விவசாயத்தையும் ஆள முயற்சி செய்கிறார்கள். இவர்களைப் போன்ற நிறுவனங்களால் தான் நாளை மனித இனம் அழியப் போகிறது. இந்த நிறுவனத்தின் பெயர் மான்சான்டோ. இவர்கள் உலக விவசாயத்தை ஆள்வதற்கு கையில் எடுத்திருக்கும் தொழில்நுட்பத்தின் பெயர் ஜெனடிக் இன்ஜினியரிங், மரபணு பொறியியல். அப்படி என்றால் என்ன? வாருங்கள் இதை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்வோம். டிஎன்ஏ என்பது டிஆக்சிரைபோ நியூக்ளிக் ஆசிட் எனும் அமிலத்தன்மை கொண்ட மூலக்கூறு ஆகும். இது பல அணுக்களின் கூட்டமைப்பால் ஆனது. சுருள் ஏணியை போன்ற வடிவமைப்பை கொண்டது. இதோ இந்த காட்சியில் இருப்பது போல இந்த டிஎன்ஏ தான் பூமியில் இருக்கும் எல்லா உயிர்களுக்கும் அடிப்படை ஆதார நிழல் பட அச்சாக இருக்கிறது. எப்படி இந்த சிறிய மூலக்கூறு ஒரு மரத்திற்கோ, ஒரு நாய்க்கோ, ஏன் ஒரு பெரிய டைனாசருக்கோ அடிப்படை ஆதாரமாக இருக்க முடியும் என்பதை புரிந்து கொள்ள நாம் முதலில் அமினோ ஆசிட்களை பற்றி காணலாம். அமினோ ஆசிட்கள் மிகச் சிறியவை. ஆயினும் இவைகள் உயிர்களின் கட்டமைப்புக்கு மிக முக்கியமான வேதிப்பொருள்கள். இவை 20 வகைப்படும். இவைகள் ஒன்று சேர்ந்து வெவ்வேறு வடிவங்களை கொண்ட புரதங்களை உருவாக்குகின்றன. அமினோ ஆசிட்கள் ஒன்று சேர்ந்து புரதங்களை உருவாக்குகின்றன. புரதங்கள் ஒன்று சேர்ந்து உயிர்க்கலங்களை உருவாக்குகின்றன. உயிர்க்கலங்கள் ஒன்று சேர்ந்து தசைகளை உருவாக்குகின்றன. பல தசைகள் ஒன்று சேர்ந்து உறுப்புகள் உருப்பெறுகின்றன. உறுப்புகள் ஒருங்கிணைவதால் தான் மனிதன் முழுமையடைகிறான். புரதங்கள் பல லட்சம் வகைப்படும். இவை சரியான உருவ அமைப்பில் இருந்தால் மட்டுமே இவைகளால் சரியாக இயங்க முடியும். டிஎன்ஏவில் உள்ள தகவல்கள் தான் இந்த அமினோ ஆசிட்கள் புரதங்களை அவை இயங்குவதற்கான சரியான உருவ அமைப்பில்
உருவாக்குவதற்கு வழி செய்கிறது. இந்த டிஎன்ஏவை கொண்டுதான் சரியான நேரத்தில் சரியான உருவ அமைப்பை கொண்ட புரதங்களை சரியான இடங்களில் பொருத்துவதன் மூலம் எல்லா உயிர்களும் இறுதி பெறுகிறது. ஜீன் என்பது டிஎன்ஏ கூட்டுத்தொடரில் ஒரு பகுதியாகும். மொத்தம் 20,000 ஜீன்கள் மனிதனிடத்தில் காணப்படுகின்றன. இவை சிறியவைகளாகவும் பெரியவைகளாகவும் ஒரு உயிர்க்களத்தில் இடம்பெற்றிருக்கும். ஜீன்கள் புரதங்களை உருவாக்குகின்றன. அந்த புரதங்கள் மற்ற ரசாயனங்களுடன் கலந்து ஒரு உயிரின் உருவ அமைப்பு, குணாதிசயங்கள் மற்றும் பழக்க வழக்கங்களை தீர்மானிக்கின்றன. மரபணு பொறியியல், வேதியியல், உயிரியல் போன்ற விஞ்ஞான பிரிவுகளின் ஒட்டுமொத்த ஆதாரங்களும் எல்லா உயிர்களும் ஒரே இடத்திலிருந்து தோன்றின என்று நிரூபிக்கின்றன. இதற்கு காரணம் எல்லா உயிர்கள் இடத்திலும் இருக்கும் டிஎன்ஏ தகவல்களின் ஒற்றுமைதான். எல்லா உயிர்களும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையவை. நமக்கு இந்த ஒற்றுமை எப்படி வந்தது, உயிரின் துவக்கம் எது என்று விஞ்ஞானபூர்வமாக தெரியாது என்றாலும் அனைத்து உயிர்களும் ஒரே இடத்திலிருந்து தோன்றியவை என்பதற்கு எத்தனையோ சான்றுகளும் ஆதாரங்களும் இன்று நம்மிடம் உள்ளன. பிறவியில் மாற்றம், சுற்றுப்புறம், தட்பவெப்பம், பல லட்சம் ஆண்டுகளின் பரிணாம வளர்ச்சி என்று எத்தனையோ காரணங்களின் கூட்டு இதன் பின்னணியில் அடக்கம். அனைத்தும் ஒன்றுதானா என்றால் ஆம், ஆனால் சிறிய வேறுபாடுகள் உண்டு. உதாரணமாக, ஒரு மனித குரங்கிற்கும் மனிதனிற்கும் 96% டிஎன்ஏ ஒற்றுமை உண்டு. அந்த 4% வேறுபாடுதான் நம்மை குரங்கிலிருந்து மனிதன் தோன்றினானோ என்று குழப்பத்தில் ஆழ்த்துகிறது. ஆயினும் குரங்கில் இருந்துதான் நாம் வந்தோம் என்ற நிச்சய ஆதாரம் கிடையாது. குரங்கின் டிஎன்ஏவில் இருக்கும் இந்த 4% கொடுத்து அது மனிதனாக பிறக்கிறதா என்ற ஆராய்ச்சிகளின் முடிவுகளும் தோற்றுவிட்டன. ஆகவே இந்த கேள்விக்கான விடையை விஞ்ஞானிகள் இன்னும் தேடிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். இயற்கை இதை எவ்வாறு செய்கிறது என்பதற்கு உதாரணமாக 2 கரடிகளையும் அவைகளின் குட்டியையும் எடுத்துக்கொள்வோம். இந்த குட்டி அதன் பிறப்பிற்கு காரணமான ஆண் மற்றும் பெண் கரடியின் உருவம், குணம் ஆகியவைகளை பெற்றிருக்கும் என்றாலும் இயற்கை புதிய மாற்றங்களையும் அதற்கு தந்திருக்கும். இந்த மாற்றங்கள் அதன் தாய் தந்தை, ஏன் பரம்பரைக்கே சம்பந்தம் இல்லாததாக கூட இருக்கலாம். இந்த கரடி வளர்ந்து அதன் குட்டிகளுக்கும் இந்த புதிய மாற்றங்களை கொடுக்க முடியும். மேலும் ஒரு உதாரணமாக, ஓநாய்களில் சில வகைகள்தான் பல 1000 வருடம் முன்பு மனிதனால் வளர்க்கப்பட்டன. ஆம், நாய் என்ற இனம் பல 1000 வருடம் முன்பு இல்லை என்பதுதான் உண்மை. இவ்வாறு ஓநாய்கள் பல 100 வருடங்கள் தொடர்ந்து மனிதனால் வளர்க்கப்பட்டதால் அவைகளின் உருவம், குணம் ஆகியவை தலைமுறை தலைமுறையாக பரிணாம வளர்ச்சி அடைந்து அவைகளின் கொடூர குணங்கள் குறைந்து ஒரு கட்டத்தில் நமக்கு உற்ற நண்பனாக நாய்களாக பரிணாம மாற்றம் அடைந்தன. நாய்களை அதன் பின் மீண்டும் வகை சேர்க்கை மூலம் பரிணாம மாற்றம் அடையச் செய்தோம். இதன் காரணமாக இன்று 100க்கும் மேற்பட்ட நாய் வகைகள் இருக்கின்றன. ஆயினும் நாய்கள் அதன் மூதாதையர்களான ஓநாய்களோடு உருவ ஒற்றுமை பெற்றிருப்பதையும் அவைகளின் சில குணங்களை பெற்றிருப்பதையும் காணலாம். ஒரு ஓநாயை நாயாக்க இயற்கையோடு சேர்ந்து மனிதனுக்கு பல 1000 வருடங்கள் பிடித்தது. ஆனால் எந்த மனிதனின் உதவியும் இல்லாமல் இயற்கையான பரிணாம வளர்ச்சியின் மூலம் கீரிகளில் இருந்து யானைகள் தோன்றியிருக்கின்றன. இதை கண்டுபிடித்ததாக சொல்லப்படும் சார்ல்ஸ் டார்வின் மற்றும் ஆல்ஃபிரட் ரஸ்ஸல் ஆகியோர் இதன் பின்னணி புரியாததால் இதற்கு இயற்கையின் தேர்வு என்று பெயர் வைத்தனர். டார்வின் தான் இதை முதலில் கண்டுபிடித்தாரா என்றால் இல்லை. இவர் இதை சொல்வதற்கு 60 வருடங்கள் முன்பே லாமார்க் இதை தெளிவுபடுத்தி இருந்தார். இயற்கைதான் படைப்புத் தொழிலையும் புதிய மாற்றங்களையும் தேர்வுகளையும் தானாகச் செய்கிறது என்பதற்கு இன்று வரை எந்த ஆதாரமும் கிடையாது. ஏனென்றால் நியூட்டன் போன்ற விஞ்ஞானிகள் தானாக எதுவும் அசைவதில்லை, செயல், அதன் விளைவு
அதன் தொடர்ச்சி என்று தானாக என்ற வார்த்தையே பிரபஞ்சத்தில் இல்லை என்று நிரூபித்திருந்தார்கள். இதை தானாக என்று பேசுபவர்கள் எல்லாம் விடை தெரியாமல் அதை விட்டு விலகி நின்றார்கள் என்பதுதான் உண்மை. இதற்கு விடை நம்மில் பெரும்பான்மையானவர்கள் அறிந்த ஒன்றுதான். இதை இயற்கையின் தேர்வு என்றே வைத்துக் கொள்வோம். இயற்கையின் தேர்வு புதிரானது, புலப்படாதது என்பதற்கு உதாரணம் பூச்சிக்கொல்லி மருந்துகளும் அவைகளால் சாகாத பூச்சிகளும் தான். சில முறைகளுக்கு பிறகு பூச்சிகளுக்கு அந்த விஷத்தை தாங்கும் சக்தியை இயற்கை கொடுத்து விடுகிறது. மரபணு பொறியியலை பொறுத்தவரை 19ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த விஞ்ஞானி கிரிகோர் மெண்டல் 29,000 வகை தாவரங்களின் அடிப்படை ஆதார கூட்டு மற்றும் சேர்க்கையை பற்றி அவரின் பெயரில் ஒரு மாபெரும் தகவலை சேகரித்து வைத்தார். இப்படி பல விஞ்ஞானிகளால் சேர்க்கப்பட்ட ஆராய்ச்சி தகவலை வைத்து இன்று ஒரு நுண்கிருமியின் உயிர்க்களத்தில் இருந்து DNA தகவல்களை எடுத்து அதை ஒரு தாவரத்தின் DNA உடன் பொருத்தி விடுகின்றனர். இந்த சேர்க்கையின் காரணமாக அந்த தாவரம் அதனோடு பொருத்தப்பட்ட நுண்கிருமியின் தகவல்களின்படி புரதங்களை தயாரிக்க ஆரம்பிக்கின்றது. அந்த நுண்கிருமியின் குணாதிசயங்களையும் பெற்றுவிடுகிறது. இன்று விவசாயத்தில் பூச்சிகளால் தாக்க முடியாத பீட்டி சோளம் கண்டுபிடிக்கப்பட்டு உபயோகத்தில் உள்ளது. நீண்ட நாள் அழுகாத தக்காளிகள் மற்றும் பல வகை பயிர் மற்றும் காய்கனி வகைகள் புழக்கத்தில் உள்ளன. இவைகள் அனைத்தும் செயற்கையாக மரபணு மாற்றம் செய்யப்படுவதால் இவைகளால் ஏற்படும் விளைவுகள் மற்றும் இவைகள் இயற்கையாக பெறும் திடீர் மாற்றங்களை எந்த மனிதனும் கணிக்க முடியாமல் போய்விடுகிறது. சரி, சோளத்தை மட்டும் எடுத்துக்கொள்வோம். இது உயிரியல் தொழிற்கூடத்தில் மரபணு மாற்றம் செய்யப்படுவதால் பூச்சிகளை கொல்லும் தன்மை பெற்றுவிடுகிறது. இதை உட்கொள்ளும் பூச்சிகளினுள் இதன் மரபணுவில் கலந்திருக்கும் பேசிலஸ் துரன்ஜின்சிஸ் BT எனப்படும் நுண்கிருமியின் விஷத்தன்மை கலந்து அவைகளின் வயிற்றை வெடிக்க வைத்து அவைகளை கொல்கிறது. சோளம் மட்டுமல்ல, ஆர்டிக் பிரதேசத்தில் இருக்கும் ஃப்ரான்டியர் எனும் ஒரு வகை மீனின் மரபணு கலக்கப்பட்ட ஸ்ட்ராபெரிகள் மற்றும் தக்காளிகள் இவையுள் அடக்கம். இதை போன்ற 24க்கும் மேற்பட்ட பயிர், காய், கனி வகைகள் மாற்றப்பட்டு விட்டன. இவைகள் ஏற்படுத்தும் விளைவுகள் அறிந்த மக்களின் உதவியோடு சில விஞ்ஞானிகள் இதை எலிகளுக்கு கொடுத்து சோதித்து பார்த்தனர். சோளத்தை உட்கொண்ட எலிகள் ஓரிரு மாதத்தில் புற்றுநோய் வந்து இறந்தன. பல சுய ஆய்வுக்குழு விஞ்ஞானிகள் மக்களோடு சேர்ந்து இந்த நிறுவனத்தை எதிர்த்து போராட்டம் செய்தனர். பணம் பாதாளம் வரை பாய்ந்து இவர்களின் போராட்டத்தை முறியடித்தது. இவைகளின் விஷத்தன்மை அறிந்த விஞ்ஞானிகளின் ஆய்வுகள் அனைத்தும் அழிக்கப்பட்டு இது சம்பந்தமான அனைத்தும் மூடி மறைக்கப்பட்டது. இவர்கள் தயாரிக்கும் விதைகளை வைத்து இனி யாரும் ஆய்வு நடத்தக்கூடாது என்ற தடை உத்தரவு போடப்பட்டது. இது காப்புரிமை சட்டத்தின் கீழ் ஆய்வு செய்வதற்கு முற்றிலும் தடை செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. இது சம்பந்தமாக போடப்பட்ட 100க்கும் மேற்பட்ட வழக்குகளும் விண்ணப்பங்களும் FDA, அமெரிக்க நாடாளுமன்றம் மற்றும் நீதிமன்றங்களில் இந்த நிறுவனத்தின் பணபலத்தால் முறியடிக்கப்பட்டன. அதன் பின் இந்த நிறுவனத்தின் பார்வை முழுவதுமாக இந்தியாவை பார்த்து திரும்பியது. 1996 அறிமுகம் செய்யப்பட்ட BT பருத்தி இந்தியாவில் கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தியுள்ளது. அறிமுகப்படுத்தும் முன் இவைகள் ஆய்வு செய்யப்படாததால் இவைகளை வாங்கி பயிரிட்ட லட்சக்கணக்கான விவசாயிகள் தொடர்ந்து நஷ்டம் அடைந்தனர். இதன் காரணமாக தற்கொலை செய்து இறந்தவர்களின் எண்ணிக்கை 2,70,000 உயர்ந்துள்ளது. இந்த நிறுவனம் அத்தனை கொடுமையானதா என்றால் ஆம். இவர்கள் 1940ஆம் ஆண்டு DDT எனப்படும் விஷத்தன்மை வாய்ந்த பூச்சிக்கொல்லிகளை தயாரித்தனர். 1960ஆம் ஆண்டு ஏஜென்ட் ஆரஞ்ச் எனப்படும் மிக கொடிய விஷத்தன்மை கொண்ட பூச்சிக்கொல்லிகளை தயாரித்தனர். இதன் விஷத்தன்மை எத்தனை கொடியது என்றால் இது இராணுவத்தில் எதிரிகளை விரட்ட பயன்பட்டது. பணத்திற்காக எதையும் செய்யும் பன்னாட்டு நிறுவனங்களுள் மான்சான்டோவும் ஒன்று. இந்த நிறுவனம்தான் இன்று நாம் அன்றாடம் பயன்படுத்தும்
பல உணவுப் பொருட்களின் தயாரிப்பாளர்களோடு கைகோர்த்துள்ளது. சரி, இதை பற்றி விரிவாக பார்க்கலாம். உலக அளவில் 90% மரபணு மாற்றப்பட்ட பயிர்களை தயாரிக்கும் நிறுவனம் மான்சாண்டோ. மற்றவை சென்ஜென்டா, டுபாண்ட் மற்றும் பேயர் ஆகிய நிறுவனங்கள். இயற்கையால் ஏற்றுக்கொள்ள முடியாத சேர்க்கை என்பதாலும் பல கொடிய மரபணுக்களின் கலவை என்பதாலும் மரபணு மாற்றப்பட்ட உயிரினங்கள் கொடிய விளைவுகளையே ஏற்படுத்துகின்றன. பட்டுப்புழுவை ஆப்பிள் பழத்தோடும், எலியை லெட்யூஸ் கீரையோடும், சிலந்திகளை உருளைக்கிழங்கோடும், ஏன் இதைப்போல் உணவாக ஏற்றுக்கொள்ள முடியாத பல உயிரினங்களின் சேர்க்கைதான் GMOக்கள். இன்று 90% மேல் அமெரிக்க மக்கள் உண்பதும் அமெரிக்காவைச் சேர்ந்த பன்னாட்டு உணவுப் பொருள் நிறுவனங்கள் ஏற்றுமதி செய்வதும் இவைகளைத்தான். அமெரிக்க கண்டத்தில் மட்டும் 88.6% இவைகளின் உற்பத்தி உயர்ந்துள்ளது. ஒருமுறை இவை வயல்களில் பயிரிடப்பட்டால் இவைகளின் மரபணுக்கள் மண், காற்று மற்றும் நீரின் மூலம் இவைகளை சுற்றியிருக்கும் வயல்களையும் பாதிக்கின்றன. இதனால் சில காலத்திற்கு பிறகு அந்த பகுதியில் இருக்கும் அனைத்து வயல்களையும் இவை ஆட்கொண்டு விடுகின்றன. இவை அதிகம் விளைச்சலை தரும் என்று கூறுவது முற்றிலும் பொய்யான தகவல். இதை கூறி விவசாயிகளை ஏமாற்றி அவர்களை இந்நிறுவனங்கள் அடிமைப்படுத்தி விடுகின்றன. இந்த விதைகளை ஒரு முறைதான் பயிரிட முடியும். மீண்டும் மீண்டும் இந்த விதையிலிருந்து விதை எடுக்க முடியாது. மேலும் இவைகளை ஆய்வு செய்யவும் மாற்றவும் தடை செய்யப்பட்டுள்ளது. இதன் காரணமாக ஒவ்வொரு முறையும் விதைக்காகவும், உரங்களுக்காகவும், சில பயிர்களுக்கான பூச்சி கொல்லிகளுக்காகவும் இந்த நிறுவனங்களை வாழ்நாள் முழுவதும் விவசாயிகள் சார்ந்திருக்க வேண்டி வரும். இவைகள் நிலங்களில் ஏற்படுத்தும் பாதிப்பு காரணமாக மீண்டும் இயற்கை விவசாயத்திற்கும் திரும்ப முடியாது. இந்த பயிர்களில் 2 வகை உண்டு. ஒன்று, இவைகள் களைகளையும் தேவையற்ற உயிரினங்களையும் இவைகளை நெருங்க முடியாதபடி மரபணு மாற்றம் செய்யப்பட்டவை. மற்றொன்று, புழு மற்றும் பூச்சி வகைகளை கொல்லும் விதத்தில் மரபணு மாற்றம் செய்யப்பட்டவை. இந்த 2 வகைகளாலும் பாதிக்கப்படும் பூச்சி, புழு மற்றும் களைகளுக்கு இயற்கை இவைகளை தாங்கிக் கொள்ளும் சக்தியை சில காலத்திலேயே கொடுத்து விடுகிறது. அதன் பின் பூச்சிகளும் களைகளும் இவைகளை அழித்து விடுகின்றன. இதனால் தான் பீட்டி பருத்தியில் நஷ்டம். இதை அறிந்த இந்த நிறுவனங்கள் சக்தி வாய்ந்த பூச்சிகள் மற்றும் களைகளை அழிக்க மிகவும் விஷத்தன்மை கொண்ட பூச்சி மருந்து மற்றும் களை கொல்லி ஆகியவற்றையும் தயாரிக்கின்றன. இதை பயிரிடும் விவசாயிகள் இந்த நிறுவனங்களையே நிரந்தரமாக சார்ந்திருக்க வேண்டி வருகிறது. இந்த மருந்துகளை பயன்படுத்தும் விவசாயிகளின் நிலங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு என்றும் அவர்கள் இயற்கை விவசாயம் செய்ய முடியாமல் போகிறது. சரி, இவை நிலத்தை எவ்வாறு பாதிக்கின்றன என்பதை பார்ப்போம். இந்த மருந்துகள் செயற்கை ரசாயனங்களின் கலவையாக இருப்பதால் நிலத்தில் தெளித்தவுடன் மண்ணோடு சேராமல் பல ஆண்டுகளுக்கு அந்த நிலத்தை விஷத்தன்மை பெற்றதாக மாற்றிவிடுகிறது. இதுவே இயற்கையான மருந்துகள் தாவரங்கள் மற்றும் விலங்குகளில் இருந்து கிடைப்பதால் அவை வெகு விரைவிலேயே மக்கி மண்ணோடு கலந்து மண் மேலும் மேலும் வளம் பெற உதவுகிறது. மண் மனித வாழ்விற்கு அவசியமானதா என்று பார்ப்போம். நாம் அதில்தான் வசிக்கிறோம். அது நமக்கு உணவளிக்கிறது, நமது கால்நடைகளையும் வளர்க்கிறது. எதிர்காலத்தில் நமது வாகனங்களுக்கு மாற்று எரிபொருளையும் தர வல்லது. நமது மனித இனம் விவசாயத்தால் தான் இன்று பல 100 கோடியாக உயர்ந்துள்ளது. உணவு உற்பத்தி இல்லை என்றால் மனித இனமே இல்லை. இப்படி உயிர்களுக்கு மிக அத்தியாவசியமான விளைநிலங்களை இன்று மனைகளாக மாற்றி விற்று வருகிறோம். இல்லையே பெரும் லாபத்திற்கு ஆசைப்பட்டு ரசாயனத்தை கொட்டி பாழ்படுத்தி விடுகிறோம். நமக்கு ஆரோக்கியமான மண் வளம், வனங்கள் மற்றும் நீர்வளம் எல்லா காலகட்டத்திலும் தேவை. பேராசை காரணமாக இயற்கைக்கு எதிராக எதை செய்தாலும் நாம் நஷ்டமடைவோம். அதன் பிறகு பிற நாடுகளிடம் வாழ்வாதாரத்திற்காக நிரந்தர அடிமைகளாக இருக்க வேண்டி வரும். காடுகள் நம்மை பல அழிவுகளில் இருந்து காப்பாற்றி வருகின்றன. அவைகளை அழிப்பது, மரபணு மாற்றப்பட்ட பயிர்களை நம் நிலங்களில் பயிரிடுவது, பல வகை செயற்கை ரசாயனங்களை கொட்டி நிலங்களை பாழாக்குவது,
ஏற்கனவே பாதிக்கப்பட்ட விளை நிலங்களை மீட்க முயற்சிக்காது அவைகளை நிரந்தரமாக தரிசாக்குவது போன்ற தவறுகள் நாம் நமது ஊர், நாடு, எதிர்கால சன்னதி என்று ஒட்டுமொத்தமாக அனைவரையும் அயல்நாட்டு அடிமைகளாக்கி நீடித்த இருளில் தள்ளிவிடும். ஒரு நிலம் 10 சென்டிமீட்டர் வளமான மண்ணை பெற 2000 ஆண்டுகள் பிடிக்கிறது. மண் வளம் என்பது மனிதனுக்கு என்றும் திரும்பப் பெற முடியாத இயற்கையின் வரம். மண்ணை பல ஆயிரம் வருடம் பதப்படுத்தி விளைநிலமாக தரும் இயற்கைக்கு நாம் தருவது 2 வருடங்களில் 16 அடிக்கு மேல் விஷமாக்கப்பட்ட பாழ்நிலம். ரசாயனங்களாலும் செயற்கை பயிர்களாலும் நாம் சுத்தமான நீரின்றி, உணவு உற்பத்தியின்றி, சுற்றுச்சூழல் மாசுபட்டு அவதிப்பட போகும் காலம் வெகு தொலைவில் இல்லை. நம் இந்தியாவின் எதிர்காலம் திட்டமிடப்பட்ட இயற்கை விவசாயத்தில்தான் உள்ளது. நம் தேசம் பன்னாட்டு அடிமைகளற்ற தேசமாக தனித்து இயங்கும் ஓர் வல்லரசாக வளர்வதற்கு பசுமை புரட்சி மிக அத்தியாவசியமானது. சரி, உலக ஜனத்தொகையை பற்றி பார்ப்போம். 18ஆம் நூற்றாண்டில் 100 கோடியாக இருந்த மனித இனம் 19ஆம் நூற்றாண்டில் 200 கோடியாக உயர்ந்தது. அதன் பின் மிக வேகமாக உயர்ந்து 20ஆம் நூற்றாண்டில் 500 கோடியாக பெருகி இன்று 700 கோடியை தாண்டி இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் இறப்பவர்களை விட பிறப்பவர்கள் அதிகம். இதற்கு காரணம் மனிதனின் சராசரி வாழ்நாள் உயர்ந்ததுதான். மருத்துவம், உணவு, கல்வி என அனைத்து தேவைகளும் இதனால் உயர்ந்து விட்டது. இருக்கும் இடத்திலேயே பல வசதிகளை பெறுகிறோம். உலகில் இருக்கும் மற்ற உயிரினங்கள் வாழும் இடங்களையும் ஆக்கிரமித்து வருகிறோம். இன்று 700 கோடியை தாண்டி இருக்கும் நாம் 2044ஆம் ஆண்டு 900 கோடியை தாண்டி விடுவோம். இனியும் நாம் இயற்கையோடு சேர்ந்து வாழாவிட்டால் பூமியின் வளங்களையும் உயிரினங்களையும் அழித்துவிட்டு ஒரு கட்டத்தில் நமது இனம் மட்டும் தனித்து இருக்கும். இல்லையேல் முன் சொல்லியதைப் போல் பூமி நம்மை அழித்திருக்கும். வெளிநாடுகளில், அதிலும் அமெரிக்காவிலிருந்து வரும் அனைத்தும் சிறந்தது என்று அமெரிக்க படங்களை பார்த்து நிஜங்களை விட்டுவிட்டு நிழல்களை மட்டும் பின்தொடரும் பேதை உள்ளங்களுக்கு உங்கள் ஆதரவை பெற்ற அமெரிக்காவில் வெளியான முக்கியமான ஆவணத்தொகுப்பிலிருந்து சில காட்சிகள். GMO, genetically modified organisms. They take genes from one species and force it into the DNA of other species. And they can mix and match between species that have never normally mated. So they have spider genes that they put into goats in the hopes that they can milk the goat to get spiderweb protein to make bulletproof vests. I'm not making this up. They've taken cow genes and put them into pigs so that the pigs have cowhides. The very process of genetic engineering creates unpredicted side effects. You take a gene and make millions of copies, and then put them in a gun, literally, and then shoot that gun into a plate of millions of cells. And then you clone those cells into a plant. Now, the process of insertion plus cloning creates massive collateral damage. There can be hundreds or thousands of mutations up and down the DNA, and hundreds or thousands of genes can change their levels of expression in the naturally functioning plant. This creates unpredicted side effects. In 1996, genetically engineered soy and corn were introduced into the American diet. Since then, numerous digestive disorders related to gut inflammation have been on the rise in the U.S. population. Is this just a coincidence? But inflammation creates additional serious disorders unrelated to digestion. Heart disease, kidney disease, diabetes, it doesn't stop. Thyroid disease. The BT corn was introduced into our diet in the mid-90s. They say this may explain the increase in gastrointestinal problems that they're seeing in their practice. But the EPA says, don't worry about BT toxin. It's completely harmless to human beings and animals,
because it only affects insects. However, a study that came out in February 2012 showed that the EPA got it wrong. It does break open little pores in human cells, and it might cause the same kind of disruption in our guts as it's causing in the insects that it kills. There's only been one human feeding study on genetically modified foods, and they found that part of the gene inserted into soybeans that make the soybeans Roundup ready transferred into the DNA of bacteria living inside our intestines and stayed there. Furthermore, that bacteria was not killable with Roundup, suggesting that the gene remained active. This means long after we stop eating genetically modified foods, we may still have these genetically modified proteins produced continuously inside of us. They never checked to see if the Bt toxin gene transferred from, say, corn chips into our gut bacteria and continued to function. If it does, it might turn our intestinal flora into living pesticide factories. This might explain why 93% of pregnant women tested in Canada had the Bt toxin in their blood, as well as in the blood of 80% of their unborn fetuses. The authors of the study suggested that the Bt toxin came as a result of eating the milk and meat of animals that ate Monsanto's Bt corn. But I think a more plausible explanation is that the Bt toxin was produced continuously inside their own digestive tract. We can't say for sure that GMOs have anything to do with autism, but we can't say for sure that it doesn't. In fact, there's been an increase in autism since GMOs were introduced, and animals that eat GMOs, both in laboratory and in livestock situations, have shown some telltale signs that some practitioners say are linked with autism. Roundup have a reduction in available nutrients. They're weak and they're sick. The animals that eat the nutrient-deficient plants, they become nutrient-deficient and weak and sick. Then we eat the animals and the plants that are nutrient-deficient, and we may become weak and sick. Lab animals fed Roundup-ready soy have had serious reproductive disorders. In mice, the testicles changed, including damage to the young sperm cells. In rats, there were changes in the uterus and ovaries. The DNA functioned differently in the embryo offspring of mice. When female rats were fed genetically modified soy, more than half of their babies died within 3 weeks. The babies were also smaller and could not reproduce. When mice were fed genetically modified Roundup Ready and Bt corn, they had fewer babies and smaller babies. Preliminary evidence that's not yet published can be even worse. In rats, the testicles changed from pink to blue. In hamsters, by the third generation, most lost the ability to have babies. Some had hair growing in their mouths. This is astounding research, and yet it's never followed up. Typically, the industry distorts or denies the findings, pretending that there's no problem. There's a virtual epidemic of reproductive disorders in the livestock in the U.S. Some veterinarians and scientists started examining the aborted fetal tissue of livestock that had miscarriages. And they found an organism that was new to science. It was tiny, the size of a virus, but it had some properties of a fungus. They had never seen it before. We're still not quite sure what it is. We have the DNA now that's in the process of being analyzed, sequenced, so that we can put a name on it. So it's a very small entity. We know that it's fairly heat tolerant, but that it can cause reproductive failure. In fact, they've taken the organism and exposed it to a pregnant chicken in a laboratory, and it killed the embryo within 48 hours. Monsanto scientists took cow genes and put them into E. coli bacteria so that the bacteria produces a hormone for the cow. It's injected into cows to increase milk supply. Nicknamed crack for cows, it revs up their metabolism. Now it also produces more mastitis, a painful udder infection. So there's more pus in the milk, and more antibiotics in the milk, and more bovine growth hormone in the milk. But what's really concerning to doctors is the increase of IGF-1, insulin-like growth factor 1. People with high levels of IGF-1 are more inclined to get cancer. Premenopausal women with high levels of IGF-1 in their blood are 7 times more likely to develop breast cancer. Men are 4 times more likely to develop prostate cancer. And it's in much
higher levels in the milk from cows treated with bovine growth hormone. I talked to a former Monsanto scientist, and it turns out that 3 of his colleagues were doing safety studies on the milk from cows treated with bovine growth hormone. But these 3 scientists found so much IGF-1 in the milk, they refused to drink milk thereafter unless it was organic. One bought his own cow. Nearly all infant formulas use milk from cows injected with bovine growth hormone and derivatives of GM corn. And independent laboratory tests found significant amounts of genetically engineered soy in 4 popular soy-based infant formulas. Similac soy, 42%. Gerber Good Start soy, 48%. Enfamil Pro Soybe, 49%. Walmart soy, 66%. The U.S. government's WIC program provides free formula to over 2 million newborns, but only the genetically engineered varieties. They're really vulnerable, and we're giving their parents, before they're born, feeding them GMOs. And we know that things can get into the fetus, like Bt toxin and Roundup. And then we're feeding them infant formula with genetically engineered corn and soy, and the milk from cows injected with bovine growth hormone. What are we doing to our children? The approval process of RBGH by the FDA was highly controversial. When Canadian scientists from Health Canada reviewed how the FDA approved RBGH, they said the whole thing was a facade. The data that we had on BGH showed enough, there was enough evidence to reject it outright. The US FDA said they didn't get the same data. Then they said they did get it, but only summary. Then they said no, they got it, the whole thing. But then they said Canadians didn't know how to apply the law. That tells you what FDA does. For all these companies, it comes down to money. If they think they're going to make more money by going RBGH free, they'll go RBGH free. If they think they can get away with making more money by not, they won't. So our job is to make sure that enough people in the public find out about this, tell them about it, and say, you know, if you're going to keep using this, I don't want to buy your product. Dr. Arpad Pustai, one of the leading researchers in the world in his field, was given a grant of $3 million to figure out how to test for the safety of GMOs. His research was supposed to create the protocols that would be used for approvals in the EU. He put rats through his protocols, and it turns out the process of genetic engineering was inherently unsafe and caused potentially precancerous cell growth in the digestive tracts, smaller brains, livers, and testicles, partial atrophy of the liver, damaged immune system in just 10 days. When he went public with his concerns, he was a hero for about 2 days at his prestigious institute. Then 2 phone calls were allegedly placed from the UK Prime Minister's office, forwarded through the receptionist to the director. The next morning, Dr. Pustai was fired from his job after 35 years, silenced with threats of a lawsuit. His 20-member research team was disbanded. They took away the data. They never implemented his protocols. Instead, they embarked on a campaign to destroy his reputation. In Argentina, when the scientist Andres Carrasco was planning to give a lecture to a group about Roundup and its link to birth defects, an organized mob of about 100 attacked him. He was able to make it into his car, where he locked himself in, but they beat his car for 2 hours. His friends were not so lucky. One was knocked unconscious, the other paralyzed. Monsanto talks about feeding the world. This is their PR concoction. Let's take a look at what's happening in India. They took over the cottonseed industry and are forcing millions of farmers to plant their Bt cotton. Now, cotton is engineered to produce an insecticide which breaks open the stomach of insects and kills them. The normal natural Bt is found in soil bacteria. When that's used as a spray, in the Pacific Northwest, for example, for gypsy moths, about 500 people complained of allergic and flu-like symptoms. Some had to go to the hospital. Now in India, thousands of workers are complaining of the same symptoms.
Many are getting rashes, and many are itching. Farmers have been complaining that they have itching. When they grow, they go to pluck, they have itching sensation. ఈ బీటీలో పనిచేసే ఎవరైతే కూలీలు ఉన్నారో వాళ్ళకి ఆ పని చేసేటప్పుడు ఎలర్జీస్ రావటం మేము గమనించడం జరిగింది. అదే నాన్ బీటీలో పనిచేసే వారికి అందులో ఎలర్జీస్ అనేటివి ఏమి రాదు. In India, they allow animals to graze on the cotton plants after harvest. They've had no problem for years. When they introduced BT cotton, however, they noticed that thousands of animals got sick and thousands died. There's a small organization called Deccan Development Society that pleaded with the government to do tests on the BT cotton to see if it was causing the animal deaths. They went to the government, they didn't follow through. They went to universities, they didn't do anything. So DDS did the study itself. They took 9 sheep. 6 were eating either Bolgard 1 or Bolgard 2 BT cotton, 3 non-GMO cotton plants. So within a month, all the animals which ate on Bolgard 1, Bolgard 2, they died. And the animals which ate on non-BT, non-pestle managed cotton are still alive and are still active. I visited a village in Andhra Pradesh. They had allowed their buffalo to graze on cotton plants after harvest for years without a problem. They allowed their 13 buffalo to graze on BT cotton plants for a single day. Within 3 days, all 13 buffalo were dead. We know that the crops that are genetically engineered have unpredicted side effects. This can not only affect health, but also the agronomic properties. The BT cotton grown in India is extremely unreliable. Sometimes it works, sometimes it doesn't. But there they have no safety net. Millions of farmers have invested money in the more expensive seeds and associated chemicals. Many have borrowed heavily at high interests. When the cotton doesn't work out, many of these farmers cannot even pay back their high interest loans. The number of farmer suicides as a result is astounding. The GMO labeling issue is on fire in the United States. Bills have been introduced in 19 states, although none have yet gotten past Monsanto's lobbying and influence peddling. In California, we have a real chance of victory because in California, it's a ballot initiative. People vote directly. So we finally have a chance to get what 9 out of 10 Americans have wanted for more than a decade, mandatory labeling of genetically engineered foods. The entire world is looking to California because we can turn it around from this one place. The enormity of the threat is unprecedented in history. All living beings, all future generations. So the enormity of the solution is something that we cannot afford to let slip away. When I heard the Monsanto master plan, I was stunned. The goal of Monsanto was to replace all natural seed, to have all global agriculture completely driven by genetically modified seed, and to create a market for the chemicals associated with those genetically modified seed. There was no sense of nature. There was discussion of how to eliminate natural seed. The world can feed itself. The world has always fed itself. The world has enough food. Due to corruption, people may not be getting food, but there's plenty of food. Monsanto's whole drive to create GMOs is a disaster in front of us now. The world can get rid of it. The world should get rid of it. The sooner the better now. These companies are parasites. They don't care. They want to make money. They want to run governments, and they are right now running governments. I don't know how long, but I think their time is running out. I just want these corrupt governments and corporations to leave my body alone, to leave my family alone, to leave my milk alone, my food alone, my family alone, my community alone. I can take care of myself. It's right in front of us. It's just a matter of avoiding genetically modified foods and inspiring others to do the same. And when
school, I'm going to try to get the GMOs away from there too. What are you going to do? Just keep on telling them, and then they'll probably get it away. What are you going to tell them? Stop doing the GMOs and start doing the good food. விஞ்ஞானத்தின்படி பூமியை தவிர எந்த கிரகத்திலும் நம்மால் இயல்பாக வசிக்க முடியாது. அப்படி இருக்கையில் ஏன் நமக்காக இருக்கும் ஒரே இடத்தையும் நாம் அழித்து வருகிறோம்? ஒரு சிறிய இயற்கை சீற்றத்தை கூட தாங்க முடியாமல் ஓடி ஒளிகிறோம், இல்லை செத்து மடிகிறோம். இன்னுமா நமக்கு புரியவில்லை? எனக்குள் ஒரு கேள்வி, எனக்கு அடுத்தடுத்த தலைமுறைகள் எப்படி வாழப் போகிறார்கள் என்று. பிளவுகளற்று பிரிவுகளின்றி நாம் கைகோர்த்து நின்றால்தான் நம் தேசம் நாளை வண்ணமயமானதாகவும் எங்கும் மகிழ்ச்சியும் அமைதியும் நிரம்ப பெற்றதாக இருக்கும்.